சாட்சியை கேட்டதிலிருந்து நானும் மறுபடியும் அப்படிதான் சொல்றேன். என் இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குது, அகைன் லார்ட், இந்த தேசத்திலே உமக்காய் சாட்சியாய் எழும்பின பரிசுத்தவான்களைப் போல என்னையும் எழுப்புவீராக, ஜெப வீரர்களைப் போல என்னையும் எழுப்புவீராக, அற்புதங்களை உங்க அம்மக்காய் செய்கிற ஊழியக்காரனுடைய அந்த இடத்திலே என்னையும் நீர் கொண்டு வருவீராக, என்னை நம்புவீராக. தோண்டப்பட்ட துறவுகளை நான் உமக்காக, அது மூடப்பட்ட துறவுகளை தோண்டணும்னு நான் ஜெபம் பண்றேன். நான் நம்புறேன் என்னிடத்திலே இருக்கிற அந்த ஆவி உங்களை பற்றி பிடிக்கட்டும். அந்த தேவனிடத்திலிருந்து வந்த அந்த மகிமை, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க பின்னணியை பார்க்காதீங்க, இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை வைக்க அது எல்லாம் மாறி போகும். கர்த்தர் உங்களை எரிய வைத்து, கர்த்தர் உங்களை கொழுந்து விட்டு எரிய வைத்து, அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.